சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஏற்க வேண்டுமே, அப்பாவும் கண்கள் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியார் உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாமே, நீர் போதுமே, நீர் போதும் எப்போது நீர் போதுமே. விலகாத பிரியார் உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போது நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா
ஹalleluyaவே ஹalleluya ஹalleluyaவே ஹalleluya ஹalleluyaவே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டுமே சொல்லுங்க பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டுமே கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆமென் 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 ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த இரண்டாம் நாள் தோத்திர கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக வரவேற்பதிலும் வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஊழியத்தில் செய்யப்படுகின்ற நலத்திட்ட பணிகளுக்காக ஏழை எளிய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இது முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக அரசு அங்கீகாரத்தோடு செய்யப்படுகிற நிறுவனம் ஊழியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகையினால் இந்த ஊழியங்களை குறித்து இந்த ஊழியத்திலே ஆராதனை நேரங்களை குறித்து அறிந்து கொள்ள எங்களுடைய சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் பண்ணவும் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வாட்ச் பண்ணவும் அல்லது உங்கள் காணிக்கைகளுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் 9360383940 என்ற நம்பரை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இது ஸ்தோத்திர பண்டிகையாக இருந்தாலும் இந்த காலங்களிலே அநேகம் பேர் விடுதலையாக்கப்பட வேண்டும், அநேக பேர் கலங்கி கொண்டிருக்கிற கலக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காய் சில வார்த்தைகளை என் வாயிலே என் ஆண்டவர் இரவிலே போட்டிருக்கிறார். அதை இந்த மத்தியான வேளையிலே உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க போகிறேன். அப்படியே ஒரு கவி அப்படியே பாடி ஆண்டவர் இங்கே இன்னும் கொஞ்சம் என் பக்கத்தில் வந்து என் கூட என் இருதயத்தில் இருக்கிறத வெளியில எடுக்கும்படி நம்ம என்ன செய்யணும்? ஜெபமனுமா? அல்லேலூயா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள 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 நாள் எல்லாமே Thank you. இயேசு ராஜா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே
ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கு செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கு செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள உயிருள்ள நாளெல்லாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உண்மையாவே இந்த நாளிலே ரொம்ப நேரம் ஆண்டவர்கிட்ட காத்திருந்தேன். நான் சொன்ன பார்த்தீங்களா, இரவு 1 மணி வரைக்கும் எனக்கு ஆயிடுச்சு. என்ன தொடர்ச்சியாக நமக்கு என்ன இருந்தது சொல்லுங்க, என்ன இருந்தது? ஆராதனை கூட்டங்களும் வெளி ஊழியங்களும் இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பவுமே என்ன பொறுத்தளவுக்கு வார்த்தை என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் மனிதர்களை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்குமாக இருக்க வேண்டும். அதுல இன்னைக்கு நாம கொண்டாடி கொண்டிருக்கிறது, நாம் நினைவு கூறி கொண்டிருக்கிறது என்ன நாள்? தோத்திர பண்டிகை. அப்போ அவர் கொடுக்கிற வார்த்தை எப்படி இருக்கணும்? உங்க இருதயத்துல மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட சேர்ந்து சொல்லுகிற வார்த்தையா இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதம் 6வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். தாங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தாங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு எந்த விதமான ஆபத்துமே வரல. நான் பார்க்கல, என் குடும்பத்தில் சந்திக்கல, என் பிசினஸ்ல சந்திக்கல, நான் வசிக்கிற பகுதியில் சந்திக்கல, என் சர்ச்சுக்குள்ள சந்திக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அவர்களை
கர்த்தர் விடுதலை ஆக்கினார் என்றால், இதுவரை விடுதலை ஆக்கினீர், இனியும் விடுதலை ஆக்குவீர் என்று நான் நம்பி இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தில் இந்த தம்பிமார்களோடு சேர்ந்து, இந்த போதகர்மாரோடு சேர்ந்து நான் ஆராதித்திருக்கிறேன். நாளை தின தோத்திர பண்டிகை வீட்டுக்கு நான் போகும்போது நான் இதுவரைக்கும் கண்ட ஆபத்து எல்லாவற்றிலும் என் குமாரனுடைய மெய்யான விடுதலை, மெய்யான சமாதானம், மெய்யான சந்தோஷம் எனக்கு கடந்து வருவதாக என்று சொல்லுங்க. இங்க எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நடந்ததென்றால் அவர்களுடைய பேரன் பேத்திகளாக இருக்கிற நமக்கு, அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நடக்கும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாகவே ஆபத்தை நான் இந்த 12 மாதமும் 12 விதமான ஆபத்துக்களை ருசித்திருக்கிறேன். என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு சில ஆபத்துகளை நான் உங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிருக்கிறேன், ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஜனவரி மாதம் எனக்கு என்ன ஆபத்து வந்துச்சு? காய்ச்சல். ஆராதனை செய்ய முடியாத அளவுக்கு காய்ச்சல். பிப்ரவரி மாதம் என்ன வந்துச்சு? 3 நாள் டைம் கொடுத்து, அக்காவுக்கு பவளக்குடி அக்காவுக்கு ஞாபகம் இருக்கும், 1 வாரத்துக்குள்ள ஃபீஸ் கட்டணும். அதே மாதிரி நம்ம அபிஷா பாப்பாவுக்கும் ஒரே வாரத்துக்குள்ள ஃபீஸ் கட்டணும். 2 கண்ணும் தெரியாது. இந்த ஊழியத்தை தவிர எனக்கு எந்த வயா மீடியாவும் கிடையாது. ஆபத்து. மார்ச் மாசம்னா என்ன மாசம்? லென்த் டேஸ் காலம். இந்த லென்த் டேஸ்ல தான் பலவிதமான ஆபத்துக்களை நான் பிரயாணத்தில் சந்திச்சேன். அதிலிருந்தும் கர்த்தர் என்ன செஞ்சாங்க? காப்பாற்றினாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்து ஏப்ரல் மாதம் ரொம்ப ஃப்ரீயா இருந்தோமா, பின்னாடி வீட்டுக்காரன் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அது எப்போ வரைக்கும் ஓடிச்சு தெரியுமா? 3 மாசம் ஓடிச்சு. கர்த்தர் அதிலிருந்தும் விடுதலை ஆக்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்து ஜூன் மாசம் கன்வென்ஷன் கூட்டம். இந்த கன்வென்ஷன் கூட்டமே நடத்த முடியாது அப்படின்ற அளவுக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து. அதிலும் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. ஜூலை மாசம் என்ன ஆபத்து? இங்க வேலை பார்த்த தம்பியால பெரிய ஒரு தலைகுனிவு. 2 மாசம் வந்துச்சு. அந்த ஆபத்திலும் கர்த்தர் தலை நிமிர பண்ணி இன்றைக்கு அந்த மகள் திருமணம் முடிக்கிற நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்து என்னுடைய தாயாருக்கு ரொம்ப பிரச்சனை. நவம்பர்ல, அக்டோபர், செப்டம்பர்ல அந்த ஆபத்திலும் கர்த்தர் பாதுகாத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. டிசம்பர் மாசம் சண்டைனா சண்டை. 24ஆம் தேதி சண்டை, 23ஆம் தேதி சண்டை, நேத்து வரைக்கும் சண்டை, நாளைக்கும் சண்டை வரும். ஆனா அந்த ஆபத்திலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி தப்பு வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு இதே போல உங்களுக்கு ஆபத்து வரும். ஆனா அவர்கள் எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்தார்களோ அதே போல கர்த்தரை நோக்கி பார்த்தா எனக்கு வந்த எல்லா இக்கட்டிலும் என் தேவன் விடுதலையை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மோசஸ் மாரியப்பனுக்கு ரொம்ப எல்லாம் பொய் சொல்ல தெரியாது. ரியாலிட்டியா தான் பேச முடியும். யாருக்குமே பயப்பட மாட்டேன். யாருக்குமே இவங்களை பத்தி அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்கிற பழக்கமே கிடையாது. முதுகுல குத்துவேன், யாரையும் வயிற்றுல குத்துற பழக்கம் கிடையாது. முதுகுல அடிப்பேன், யாரையும் வயிற்றுல அடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனா என்ன செய்தாலும் இக்கட்டு மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் என் தேவனை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் இந்த சபையில மறுபடியும் விடுதலையோடு நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா பேரழிவுன்ற ஒரு பெரிய ஆபத்து எதுல வருதுன்னா பொருளாதாரத்துல தான் வருது. இன்னைக்கு ஒரு பால் பாக்கெட் எவ்வளவு சொல்லுங்க? பால் வாங்குறவங்க சொல்லுங்கப்பா. 15 ரூபா. இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வருமானம் எப்படி இருந்தாலும் இல்லாட்டாலும், எதை செஞ்சாலும் செல்லாட்டாலும், டீயோ பாலோ குடிக்காம என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அதிலும் உன்னை போஷித்து என்னை மட்டும் நீ நோக்கி பார்த்தால் உன் இக்கட்டில இருந்து உங்கள் தேவைகளை சந்திக்க என்னால முடியும்னு கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நடக்கும் பிரதர், நடக்கும். எத்தனையோ நேரம் பைசாவே இருக்காது, எத்தனையோ நேரம்
யாரை வச்சு என்ன செய்யறதுன்னே தெரியாத நிலையில இருப்பேன். ஆனா எல்லா ஆபத்துகளிலும் அவரை மாத்திரம்தான் நோக்கி பார்த்திருக்கிறேன். அவரு என் இக்கட்டில் துணையா இருந்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசியில சொல்றேன், இந்த உலகத்துல கடைசி இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கும், அதை அவரே சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது உங்க இக்கட்டுகளில நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் என்னப்பா சொல்லுது? கொஞ்சம் நிறுத்தி வாசி மக்களே. தாபரிக்கும். தாவரிக்கும். தாவரிக்கும்னா என்னதுப்பா? தாவரிக்கும்னா என்னது? அதாவது தங்குகிற ஸ்தலம், அப்படித்தானே? உண்மையா பொய்யா? தாவரிக்கும். ஊருக்கு போய் சேர. ஊருக்கு போய் சேர, அதாவது தங்குகிற ஊருக்கு நீ போய் சேர்வதற்கு அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். இந்த வருஷம் கர்த்தர் நீங்க எந்த ஊர்ல தங்கி இருக்கிறீங்களோ, இந்த 3 நாள் கூட்டத்தையும் முடித்து போய் தங்கும்போது உங்களுக்கு இருக்கிற இருள் கோணல் எல்லாவற்றிலும் செவ்வையான பாதைகளிலே நடத்த போகிறார். இனி உங்களுக்கு ஆபத்து இல்லை, இனி உங்களுக்கு இக்கட்டு இல்லை, இனி உங்களுக்கு கோணல் இல்லை, இனி உங்களுக்கு இருள் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு மாதத்தை முடிக்கும் போதும், ஒவ்வொரு மாதத்தை அடியெடுத்து வைக்கும் போதும் என் தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் பலமா எண்ணுகிறேன். என் தேவ வார்த்தை என்னை நடத்துதுன்னா நீங்களும் இப்ப சொல்லுங்க, என் ஆபத்து நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டு நான் போய் சேர வேண்டிய ஊருக்கு நான் செவ்வையான பாதைகளிலே போவேன். என் கோணலை சபைப்படுத்துகிற இயேசு என்னோட உண்டுன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல்ல இங்க இந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்து காலத்துல உன்னை இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குவார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், 13ஆம் வசனம் என்னப்பா சொல்லுது? இந்த வார்த்தையை இந்த சங்கீதத்துல 4 முறை உபயோகப்படுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, மனுஷனுக்கு எந்த ஒரு விஷயமுமே ஒரு தடவை சொல்லிட்டா அவ்வளவு நம்பிக்கை என்ன செய்யாது, வராது. அப்படித்தானே? நான் எங்கால கூப்பிட்டு சொல்லுவேன், அண்ணே இன்னைக்கு இது நடக்கும்னே, இன்னைக்கு இதை சொல்லியிருக்காங்கண்ணே. அப்படியாங்கய்யா? ஓங்கய்யா. அப்படியாங்கய்யா? ஓங்கய்யா. அப்படித்தானே? சரி, 13ஆம் வசனத்தை வாசிங்க. தாங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல்ல உங்க ஆபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குறாரு. 2வது ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்தின் இறுதியில உங்களுக்கு செய்ய ஆயத்தம். நீங்க ரட்சிக்கப்படாதபடிக்கு உங்க புருஷன் தடையா இருந்தாலும், உங்க மனைவி தடையா இருந்தாலும், உங்க பிள்ளைங்க தடையா இருந்தாலும், உங்க உறவுகள் தடையா இருந்தாலும், உங்க வாழ்ற இடம் தடையா இருந்தாலும், எல்லா இக்கட்டையும் நீங்களாக்கி உங்களை இந்த ஆராதனையை கேட்டுட்டும் பார்த்துட்டு உட்கார்ற நீங்களா இருக்காம நீங்களே அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இங்க வந்து தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தில் நிரம்பின பிள்ளைகளாக, அநேகம் பேர் திருமுழுக்குள்ளாக, ஞானஸ்தான பரிசுத்த ஆவிக்குள்ளாக வழி நடத்தப்பட்ட பிள்ளைகளாக மாற போகிறீர்கள். கரங்களை தட்டி ரிபா ஷத ரபா லபா. நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, பிரதர் நான் ரட்சிக்கப்படணும் தான் பிரதர் விரும்புறேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தான் பிரதர் விரும்புறேன். என்கிட்ட கூட ஒரு சகோதரர் சொல்றாரு. ஆனா அவருக்கு சூழ்நிலை என்ன செய்து, நீ அங்க போனேன்னா நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன், நீ அவர்கிட்ட போனேன்னா நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அப்படிப்பட்ட மிரட்டுகிற ஆபத்தையும் கூட சாந்த குணமுள்ளவர்களாய் தேவன் மாற்றி உங்களுக்கு, நீ எடுத்துக்கமா, நீ ஞானஸ்தானம் வாங்கிக்கமா, நீ நான் தான் பரலோகம் போகாட்டாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருக்கு பிரியமானவ கண்டிப்பா பரலோகம் போகணும், அப்பதான் இந்த வாழ்க்கை முழுமை அடையும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்க ரட்சிப்புக்கு இருக்கிற எல்லா தடைகளும், எல்லா ஆணி வேர்களையும், எல்லா நுகங்களையும், எல்லா கட்டுக்களையும், எல்லா குடும்ப உறவுகளையும் இப்பொழுதே விடுதலையாக்குகிறார். கரங்களை தட்டி ஆமென். எத்தனை பேருக்கு நல்ல ரட்சிப்பு, முழுமையான ரட்சிப்பு வேணும்? நிறைய பேர் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க கூட என்கிட்ட வைக்கிற செய்தி,
ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் பிள்ளை ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் மனைவி ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் கணவன் ரட்சிக்கப்படல. ஆனா இன்னைக்கு சொல்றார், இந்த ஆபத்து, இந்த தோத்திர பண்டிகையிலே விசுவாசத்தோடு நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும், ஓ இந்த ரட்சித்து இந்த சிலை வழிபாட்டில் இருந்த இந்த குடும்பத்திலிருந்து இந்த மகனை பிரித்தெடுத்து இன்றைக்கும் பேச வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பிற தேவன், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு இருக்கிற எல்லா ஆபத்துகளையும் நீங்கி அவரை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ள வைக்கிற தேவன், எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற என் குடும்ப உறவுகளை சரிப்படுத்தி நான் அந்த ரட்சிப்பை அனுபவிக்க, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்வார்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேரை நான் பார்க்கிறேன், நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறீங்க, நல்ல அனலெல்லாம் கூட கர்த்தர் போடுறார். ஆனா குடும்ப உறவுகள் உங்களை என்ன செய்து தடுக்குது. உண்மையா பொய்யாமா? ஆமென். உண்மையா பொய்யாயா? ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இந்த ஆபத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை ரட்சிக்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனாலதான் அவர் கேட்டாரு, ரட்சிக்கப்படாதபடிக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்ட, என்ன குறைய கண்ட. இப்ப சொல்லுங்க எல்லாரும், இல்ல இல்ல உங்ககிட்ட எந்த குறையும் இல்லை, என் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தான், நான் வேலை செய்யற இடம் தான் எனக்கு பிரச்சனை, நான் வசிக்கிற இடம் தான் எனக்கு பிரச்சனை. ஆனா இன்னைக்கு அந்த ஆபத்துக்காகவும் நான் உங்ககிட்ட ஜெபிக்கும் போது நீங்க மாத்துவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நடத்த போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்றைக்கு ரட்சிக்கப்படாதபடிக்கு பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டு காலங்களிலே தடை இருந்தது. ஆனால் அந்த ஆபத்து நிறைந்த மக்களுக்காக பவுல் என்கிற பக்தன் ஜெபித்த போது அநேக குடும்பங்கள் ரட்சித்தது. பேதுரு என்கிற மனிதன் ஜெபித்த போது அநேக பெந்தெகோஸ்தே நாட்களை கொண்டாடினார்கள். தேவ மகிமை நிரம்பினது என்றால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த இடத்திலே வந்தவர்கள், இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்கள் யாரெல்லாம் உங்கள் ரட்சிப்புக்கு தடையாய் எந்த விதத்தில் ஆபத்து கிளம்பினதோ எல்லாம் மாறினது என்று சொல்லி என் மாறாத தெய்வத்தினிடத்திலே புதிய ஆண்டிலே அநேக சாட்சிகளை கேட்க என் ஆண்டவர் உங்கள் இக்கட்டுகளை இப்பொழுதே நீங்கிவிட்டார். அநேக பேரை நான் பார்க்கிறேன், தேவன் எனக்கு தெரியப்படுத்துகிறார். குடும்பம் குடும்பமாய் உங்கள் பிள்ளைகளோடு, கணவனோடு, மனைவியோடு, நானும் என் வீட்டாரமோ என்றால் தேவாதி தேவனை சேவிப்போம் என்று சேவிக்கிறவர்களாய் மாறப் போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் என்னமா சொல்லுது? வாசிங்கய்யா. அந்தகாரத்திலும் மரண இருளில் இருந்தும் அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்கு ரட்சிக்கப்படாதபடிக்கு எந்த விதமான அந்தகார இருள் இருக்கிறதோ, எந்த விதமான ஆகாமியின் கொடுங்கோல் இருக்கிறதோ, எந்த விதமான தீய ஆவிகள் உங்களுக்குள் இருக்கிறதோ, எந்த விதமான கட்டுக்களால் நீங்கள் இருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் இன்றைக்கு இந்த ஊழியத்தின் சார்பாக என் இயேசுவின் நாமத்தில் என்னை தெரிந்தெடுத்து என்னை பயன்படுத்துகிற, என்னை உருவாக்கி இருக்கிற, என்னை பிரித்தெடுத்திருக்கிற, வேறு பிரித்திருக்கிற, எனக்காக பலியாய் இருக்கிற என் தேவனுடைய நாமத்தில் உங்கள் கட்டுக்கள் அவிழ்வதாக. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல நிச்சயமா எல்லா மனுஷனுமே கட்டப்படுறோங்க, நிச்சயமா கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஆபத்து இன்னைக்கு நீங்கி போச்சு. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அந்த ஆபத்து இன்னைக்கு நீங்கி போச்சு. என் கட்டுகளை அறுத்து விட்டார். என் அந்தகார கிரியையில் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒழித்து விட்டார். இனி என் ரட்சிப்புக்கு தடை இல்லை. நான் ரட்சிக்க கூடாதபடிக்கு எனக்கு எந்த ஆபத்து இல்லை. வாயை திறந்து அறிக்கையிடுகிற ஜனமே, நீங்கள் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் வாழ்வீங்க. ஏன்னா உங்களின் மத்தியில் நின்று போட்டுக் கொண்டிருக்கிறவனும் பல ஆபத்துகளை சந்தித்தவன், அதிலிருந்து விடுதலையை ருசித்தவன். இன்றைக்கு அந்த விடுதலையின் வார்த்தை தான் உங்கள் வாயிலே எனக்கு போட சொல்லி என் வாயிலே கொடுத்திருக்கிறார். அதை நான் விசுவாசித்த போதெல்லாம் என்னை நடத்துகிற ஆண்டவர், நீங்கள் விசுவாசிக்கும் போதெல்லாம் உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்திற்கு அளவே எந்த மனுஷியாலும், எந்த
மனுஷனாலும் எந்த குடும்ப உறவுகளாலும் எந்த கட்டுக்களாலும் எந்த அந்தகார சக்திகளின் கிரியிலாலும் வைக்க 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 முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், இத்தனை வருஷம் என் மனைவி மாறிடுவாளா பிரதர்? நான் சொல்றேன், இத்தனை வருஷம் என் மனைவி மாறலதான், ஆனா இந்த வருஷத்துல என் மனைவியை என் ஆண்டவர் மாத்திருவாரு. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த வருஷம் என் கணவனை ஆண்டவர் மாத்திருவாரு. இந்த வருஷம் என் பிள்ளைங்களை ஆண்டவர் மாத்திருவாரு. இந்த வருஷம் என் தம்பி ஆண்டவர் மாத்திருவாரு. இந்த வருஷம் என் தங்கச்சி ஆண்டவர் மாத்திருவாரு. இந்த வருஷம் என் அண்ணனை எங்க அக்காவை மாத்திருவாரு. இந்த வருஷம் இந்த ஊழியத்துல கூட ரட்சிப்பின் அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைவா இருக்கிற தம்பிமார்களை கர்த்தர் தொட போகிறாரு. ஹல்லேலூயா. உண்மையான சுகம் என்ன, உண்மையான ரகசியம் என்ன, உண்மையான அற்புதம் என்னன்னு தெரிஞ்சு கூட சில பேர் இன்னும் வெளியில தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்தகார வல்லமை, அந்தகார கட்டுக்கள் எல்லாம் அவிழ்ந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல இன்னும் கூட ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்க. 23வது வசனத்தை வாசி மக்களே, நல்லா இருக்கும் பாருங்க. 23வது வசனத்தை. கப்பல் ஏறி கடல் யாத்திரைய பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அதே போல நீங்க இந்த வருஷத்தின் இறுதியில அதிசயத்தை காண போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுல 19வது வசனத்தை கொஞ்சம் வாசி மக்களே, நல்லா இருக்கும். நிச்சயமா நடக்குங்க. உங்க வீட்டில் இக்கட்டு வந்து மாறிடுச்சுனாலே, ரட்சிப்பு வந்துருச்சுனாலே, தேவன் தருகிற அதிசயம் வருமா வரலையா, வருமா வராதா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு எவ்வளவு அழகான ஒரு டெபினேஷன் கொடுக்கிறாரு. கடலுக்குள்ள போய் தொழில் செய்யறவன் எப்படி அதிசயமா வலை நிரம்புற மீனை பிடிச்சுக்கிட்டு வர்றானோ, அதே போல உங்க குடும்பம் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னைக்குமே குறைவில்லாத, என்னைக்குமே வியாதி இல்லாத, என்னைக்குமே வறுமை இல்லாத நாட்களாக என் தேவன் அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய போறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல 19வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. 19வது வசனம் 19 நல்லா இருக்கும் பாருங்க. 107 19வது வசனம். தாங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களே அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். 2 முறை விடுதலையை பத்தி சொல்லி இருக்கு, 2 முறை ரட்சிப்பை பத்தி சொல்லி இருக்கு. இன்னைக்கு 2ஆம் நாள் கூட்டம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை கொண்டு வர போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28வது வசனத்தை வாசிப்பா. 28 வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. அப்பொழுது தாங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென். திரும்பவும் விடுதலை, திரும்பவும் இக்கட்டு மாறுது, திரும்பவும் உங்களுக்கு ஒரு பலத்த அற்புதங்களும் அதிசயங்களும் என் தேவாதி தேவனால செய்ய போறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நான் திரும்ப சொல்றேன், நீங்க நல்லா வாகனத்தை ஓட்டிட்டு கவனமா போனாலும் கூட நம்மளை அறியாமலே ஒரு ஆபத்து என்ன செஞ்சிருது, வந்துருது. நீங்க ஒழுங்கான காய்கறி வாங்கி ஒழுங்கான முறையில் சமைச்சு சாப்பிட்டாலும் கூட நம்மளை அறியாமலே வியாதி என்ன செஞ்சிருது, வந்துருது. நீங்க ஒழுங்கான முறையில் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்ல சென்ட்டுகிட்டெல்லாம் அடிச்சுட்டு போனாலும் கூட அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பாதகம் என்ன செஞ்சிருது, வந்துருது. நீங்க ஒழுங்கான முறையில் சர்ச்சுக்கு வந்து ஒழுங்கா இருந்தா கூட அங்கிட்டு இருந்து ஒரு போனு டப்பு கொடுக்குறாங்களாம், வாரியாக்கா, அரிசி கொடுக்குறாங்களாம், வாரியாக்கா, இங்க உட்காந்து பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுருது. அல்லேலூயா. பார்க்கும்போது தான் ஒரு கதை சொல்லணும்னு ஞாபகம் வருது, ஆனாலும் வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் தொலைக்காட்சியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், விடுதலை ஆக்கினார், ரட்சித்தார், எல்லாம் ரைட் தாயா.
வேற எங்கேயாவது இருந்து யாராவது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதை காமியா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருதா வல்லியா? வல்லன்னு ஒரு ஆள் சொல்லி பிடிச்சா அப்ப முடிச்சிருவோமா? ஆத்துமா போட்டு வருது. சரி 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 சரி. அல்லேலூயா. 2 நாளாகமங்களின் புத்தகம் 20வது அதிகாரம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு 3 வசனத்தை மட்டும். ஏன்னா பிதா குமாரன், நீங்க சொல்லுங்க, பிதா குமாரன், பெண்கள் பக்கம் சத்தம் வரல, பரிசுத்த ஆமென். 3 வசனம் இருக்கணும். அல்லேலூயா. தம்பி கூட இந்த ஆராதனையை முடிக்கும் போது எத்தனை முறை அல்லேலூயா சொல்லி முடிச்சாரு? ஆமென். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிக்கும் போது எத்தனை தடவை ஆமென் சொல்லி முடிப்பேன்? 3. ஏன்னா அந்த 3இல் ஒன்றான தெய்வமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஒரு பழைய பாட்டுல, ஸ்கேல் வைமானே, அதான் ஒரு பழைய பாட்டுல பாடுவாங்க, தேவா இரக்கம் இல்லையோ இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, தேவா இரக்கம் இல்லையோ, தேவா இரக்கம் இல்லையோ, தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, ஜீவ பராபரனே கோபத்திருத்துவத்தில், ஜீவ பராபரனே கோபத்திருத்துவத்தில் மூவர் ஒன்றாக வந்து தாவீதின் மைந்தனோடு தேவா 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 இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, அறிந்த பொருளே எமக்கில்லாமை நீக்கும் இருளே, எல்லாம் அறிந்த பொருளே எமக்கில்லாமை நீக்கும் இருளே, பொல்லா மனதுடைய கல்லான பாவிகள் பொல்லா மனதுடைய கல்லான பாவிகள் மேல், பொல்லா மனதுடைய கல்லான பாவிகள் மேல் நல்ல அருள் பொரியும் நல்லோ என் இயேசு தேவா 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 இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, ஜீவ பராபரனே கோபத்திருத்துவத்தின், ஜீவ பராபரனே கோபத்திருத்துவத்தின் மூவர் ஒன்றாக வந்து தாவீதின் மைந்தனோ தேவா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மூவாள் ஒன்றாக வந்த தாவீதின் மைந்தன். அந்த ஒரு வரியை உங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஸ்டான்ஸா. விளங்குச்சா? எனக்கு எப்பவுமே விளங்க மாட்டேங்குது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், எத்தனையோ முறை இந்த வேதத்தை தியானித்தாலும் அது தியானிக்க 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 இந்த உயிருக்குள்ள புதிய புதிய உறுப்பு உண்டாகிறதை போல எனக்கு ஒரு பலன் வந்துகிட்டே இருக்கு. கரங்களை தேடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாசிப்பா 2 நாளாகமங்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நிறுத்தி வாசிக்க கேட்போம். சிலர் வந்து யார்கிட்டனா யோசபாத்து கிட்ட. அல்லேலூயா.
உங்ககிட்டயும் ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை சொல்லணும்னா ஒரு ஆள் 2 ஆள் தான் வருவான். உண்மையா பையா? ஆனால் கெட்ட காரியத்தை சொல்லணும்னா, உங்களை பயமுறுத்தணும், உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டான்னா ஒரு கூட்டமாக வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு மெசேஜ் போட்டார் ஒரு தம்பி, வாங்கயா போவோம், வாங்கயா போவோம், வாங்கயா போவோம். எங்கே போனாங்கன்னு எங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஏன்னா நான் மனுஷனை கூப்பிடலை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் இக்கட்டு இடுக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்னை நீங்களாக்கி விடுதலை ஆக்கினார். எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், எத்தனை ஆபத்து வேணாலும் வரட்டும், நீங்க என்ன செய்யணுங்கிறதா இன்னைக்கு மெசேஜ். அதை செய்யும் போது உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டியது என்ன நடக்கிறது நீங்க பாப்பீங்கிறதா செய்தி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அடியில் இருந்து சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகில் ஆசா சொந்தமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்படியே இது இப்படி சொன்னா என்ன ஆகும்? யோசபாத்து அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு சத்தம் வருது, யோ யோசபாத்து. இது ராஜபாத்துங்கிற மாதிரி இருக்குல்ல. ராஜபாத்து தெரியுமா, யோசபாத்து தெரியுமா? யோசபாத்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவான். அல்லேலூயா. யோசபாத்து அப்படியா? யோசபாத்து, எவ்வளவு ஜனம் கடலுக்கு அடியிலிருந்து உனக்கு விரோதமா எழும்பிக்கிட்டு வருதப்பா அப்படின்னா அவனுக்கு அப்படியே நடுக்கிட்டான். என்ன நடக்குது? வாசிப்பா அடுத்த வசனத்தை. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூடுவித்தான். போதும். என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தரை நோக்கி தேடினவன், கர்த்தரை நோக்கி ஆபத்துல கூப்பிட்டவன் எந்த மனுஷனும் வெக்கப்பட்டு போகல. யோசபாத்து வெக்கப்பட்டு போகல. இதை கேட்குற பார்க்குற நீங்களும் வெக்கப்பட்டு போவது இல்லை. அதில் இடையில ரொம்ப அழகான வசனங்கள்லாம் நிறைய இருக்கு. தம்பி படிக்கிறதுக்குள்ள நான் முடிச்சிருவேன், அவ்வளோதான். அல்லேலூயா. நல்லா இருக்கும் வசனங்கள். பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், கர்த்தரை நோக்கி, நீரல்லவா வல்லமையின் தேவன், நீரல்லவா சத்துவத்தின் தேவன், நீரல்லவா பெரியவர், இவ்வளவும் சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே என்ன நடக்குது? 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்பட வேண்டாம், கலங்காமலும் இருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுல நீங்க 23ஆம் வசனத்தை பாருங்க. அடுத்து திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதன்னு சொல்லி. எவருக்கும் எந்த சூழ்நிலைகளிலும் ஆபத்து வரும்போது கர்த்தரை மட்டும் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், அங்க ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதை போல இங்கேயும், இங்க கூப்பிடுற இடத்துலையும் உங்களுக்காக என் தேவன் ஒரு நல்ல மனுஷனை உங்க பட்சமா பேசுவதற்கு, உங்க நீதியை எடுத்து சொல்வதற்கு, உங்க இக்கட்டை எடுத்து சொல்வதற்கு என் தேவாதி தேவன் ஏற்படுத்துவாரு. பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோமா அப்படிப்பட்ட தேவனுக்கு? அதுதான் என் யோசபாத்தினுடைய வாழ்க்கையில நடந்தது. அந்த அதிகாரத்தின் இறுதியிலே பாருங்க, எவன் துரத்தினானோ அவனுக்கு அவனுடைய பொருட்களை 3 நாள் மட்டும் கொள்ளையிட்டார்கள் என்றால், இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த ஆபத்தை கண்டு பயந்தீர்களோ அந்த நண்பர்களோடு நீங்க காஃபி ஷாப்புக்கு போகிற காலம் வந்து விட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆகையினால் பயப்படாதீங்க. ஒரே ஒரு தீர்மானம், நான் எந்த மனுஷனாலும் எந்த சூழ்நிலையினாலும் எந்த பிரச்சனைகளையும் சந்தித்தா நான் பயப்படுறதை விட்டுட்டு என் இக்கட்டுகளை நீங்களாக்கி எனக்கு உதவி செய்கிற, என்னை ரட்சிக்கிற, என்னை தேற்றுகிற, என்னை ஆற்றுகிற, என்னை உருவாக்குகிற, என்னை எழுப்புகிற, என்னை தைரியப்படுத்துகிற, என் விசுவாசத்தில் நிலைப்படுத்துகிற என் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்பேன். அந்த யோசபாத் எழுந்தான் என்றால், அந்த யோசபாத் நின்றான் என்றால், அந்த
யோசபாத் வென்றான் என்றால், அந்த யோசபாத் ஜெயித்தான் என்றால் நான் ஜெயிப்பேன். ஏன் என்றால் என்னோடு இருக்கிறவர் என் ஜெய கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து வராதுன்னு சொல்லவே முடியாது பிரதர், சொல்லவே முடியாது சிஸ்டர். பக்கத்திலே இருப்பான், நல்லா இனிக்க பேசுவான். அவன் வைக்கிற குண்டு தான் பெரிய குண்டா இருக்கும். ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? அவன் கொண்டு வர்ற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்புறம் நீங்க உட்காந்துக்கிட்டு ஊட்டி ஊட்டி வளர்த்த ஐயா, ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டான் ஐயா. சரியா, எவ்வளவு பறி கொடுத்த ஆட்கள்லாம் இங்க உட்கார்ந்து இருக்குன்னு. ஆமா, ஊட்டி ஊட்டி வளர்த்தையா, ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டாயா. கவலைப்படாத, அந்த ஆபத்திலும் கூட கர்த்தர் உங்களை சரிப்படுத்தி இக்கட்டை நீக்கி இது தவறுன்னு புரிஞ்சு உங்க பிள்ளை தாயை நேசிக்கிற பிள்ளையா, மனைவியை நேசிக்கிற கணவனா, கணவனை நேசிக்கிற மனைவியா, அண்ணன் தங்கச்சியை நேசிக்கிற உறவுகளா, உங்க உறவுகளை மாற்றுவதற்கு என் தேவனால கூடும். கையை தட்டி கரங்களை நோக்கி ஆண்டவரை கரங்களை உயர்த்தி நல்லா ஆமே. இனி நான் ஆபத்துக்கு மனுஷன் அல்ல, மனுஷன் மூலமாய் வந்த தேவகுமாரனுடைய வார்த்தைகளாக நான் கருதி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஏன் ஆபத்துல என் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நிச்சயமாங்க, நிச்சயமா நடக்கும். இந்த ஊழியத்தில் நான் ஒவ்வொரு மாதமும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, சில வேளைகளிலே சில காரியங்களிலே ஒவ்வொரு நாளும் கூட சில கண்ணிகளுக்கு சில கட்டுகளுக்கு பயந்து பயந்து தான் வாழ வேண்டிய சூழ்நிலை. ஆனா என் பயத்தை நீக்குவதற்கும் எனக்கு புதிய பலனை கொடுப்பதற்கும் என் ஆபத்தில் என்னை தொடர்ந்து இந்த ரட்சிப்பின் பாதையை விட்டு விலகாமல் நடத்துவதற்கும் ஒருவர் இருக்கிறார் பாத்தீங்களா. அவரை நோக்கி பார்ப்பேன். அவர் என்னை நீங்களாக்கி விடுதலையாக்கி அழகா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆபத்தை பத்தி சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்களே, ஐயரே ஐயரே கடல் கொந்தளிக்குது, நீர் வாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கீரையா அப்படின்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? அதை கூட ரொம்ப அழகான ஒரு பாட்டு உண்டுல. என்ன பாட்டு அந்த பாட்டு? சின்னஞ்சிறிய பாடுவோமா இல்ல முடிச்சிடுமா? ஒரு வரி பாடிடுவோமா? சின்னஞ்சிறியே படகு ஒன்று நீந்தி கடலில் சென்றதம்மா. சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தி கடலில் சென்றதம்மா. சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தி கடலில் சென்றதம்மா. இயேசுவை சீடரை சுமந்து கொண்டு, இயேசுவை சீடரை சுமந்து கொண்டு இனிதே அசைந்து விரைந்ததம்மா. இனிதே அசைந்து விரைந்ததம்மா. சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தி கடலில் சென்றதம்மா. அலைகள் எழுந்ததம்மா, இங்கும் அங்கும் அசைந்ததம்மா. பொங்கி அலைகள் எழுந்ததம்மா, இங்கும் அங்கும்
அசைந்ததம்மா. புயலை கண்டு சீடரெல்லாம், புயலை கண்டு சீடரெல்லாம் பயந்து கலங்கி இரண்டாரம்மா. பயந்து கலங்கி இரண்டாரம்மா. சின்னஞ்சிறிய படகு ஒன்று நீந்தி கடலில் சென்றதம்மா. இரைச்சல் கேட்டு எழுந்த இயேசு இறையன் கடலை அதட்டிடவே. இரைச்சல் கேட்டு எழுந்த இயேசு இறையன் கடலை அதட்டிடவே. பொங்கிய கடலும் ஓய்ந்ததம்மா. பொங்கிய கடலும் ஓய்ந்ததம்மா. எங்கும் அமைதி சூழ்ந்ததம்மா. எங்கும் அமைதி சூழ்ந்ததம்மா. கடலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, யார் கூட வர்றாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், ஐயோ ஆபத்து என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. உடனே என்ன பண்றாங்க, அவங்களா படகை போடுவோம், துடுப்பை வலிப்போம், ஏதாவது பண்ணுவோம். அவரை போய் எண்ணத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு அப்படியா இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க, இயேசுவே உசுப்புனாங்க. என்ன செஞ்சாங்க, எழுப்புனாங்க. நீங்களும் இயேசுவை என்ன செய்யணும், உசுப்பணும். எலியா ஒரு இடத்துல என்ன செஞ்சான், புரஜாதி தேவர்களை நோக்கி என்ன செஞ்சான், அவன் தூங்கினாலும் தூங்கி இருப்பான். எங்க இருக்கு அது சொல்லுங்க பாப்பா, ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்கு. அவன் வேற ஏதாவது அலுவலா போயிருப்பான், அவனை தட்டி எழுப்ப வேண்டியது இருக்கும் அப்படின்னா. நீங்களும் இயேசு கிறிஸ்து ஒருவேளை உங்களுக்கு செவி கொடுக்காதது போல இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், திரும்ப திரும்ப ஐயரே ஐயரே இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு என்ன செய்யணும், கூப்பிடணும். இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு படிப்புக்காக இயேசுவை கூப்பிட்டேன், வாழ்க்கைக்காக இயேசுவை கூப்பிட்டேன், சபைக்காக இயேசுவை கூப்பிட்டேன். இன்னைக்கு ஊழியர்களுக்காக, எனக்காக, நான் கொடுக்குற ஒவ்வொரு நலத்திட்டத்துக்காக இயேசுவை கூப்பிடுறேன். அவர் என் பக்கமா வந்து என்னுடைய ஆபத்தை எல்லாத்தையும் நீங்களாக்கி அப்படியே அந்த கடலுக்குள்ள எப்படி ஒரே ஒரு வார்த்தையில இரைச்சலை நிப்பாட்டினாரோ, இக்கட்டை மாற்றினாரோ, சந்தோஷமா பயணத்தை தொடரும்படி கிருபை செய்தாரோ, இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தின் பயணம் ஆபத்து இல்லாமல் முடிக்க போகுது. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, எனக்கு ஆபத்து வரும்போது, எனக்கு கஷ்டம் வரும்போது, எனக்கு போராட்டம் வரும்போது, எனக்கு ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படும் போது, எனக்கு கிரெடிட் கார்டில் பணம் குறையா இருக்கும்போது யாரை நோக்கி கூப்பிடுவேன், ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். சில நேரத்தில் அப்புறம் போறவர் போல என்ன செய்வார், காணப்படுவார். அது கூட புதுசாக ஒரு பாட்டு வந்துச்சுல, உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் போல 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 காணப்பட்டாலும். அது ஒரு பாட்டு வந்துச்சு, எனக்கு அது தெரியல. புது பாட்டுக்கெல்லாம் என் தம்பிமாருக்கு தான் லாய்க்கு. அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆனால் நீங்கள் இயேசுவை மட்டும்தான் ஆபத்தில் நோக்கி கூப்பிடுறீங்களா, இல்லை அங்கேயும் கூப்பிட்டுட்டு இங்கேயும் வந்து கூப்பிடுறீங்களாங்கிறத பார்ப்பார். உண்மையாங்க பார்ப்பார். இன்னும் ஒரு வீட்டில் குழந்தை இருக்கு, தாயின் தகப்பன் ஏதோ முக்கியமான சம்பாஷணையில் இருக்காங்க. அந்த குழந்தை வந்து பொதுவாக அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கொஞ்ச நேரத்துக்கு கண்டுக்கிற மாட்டாங்க. உண்மையா பொய்யா? ஆமாம் தானே? எல்லாரும் பிள்ளை பெற்றிருக்கீல்ல? ஆமாம், பதிலா சொல்கிறாங்க, பிள்ளை பெற்றவங்க, பிள்ளை பெற்ற புண்ணியவதி மகராசி, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி. சரி, ரைட்.
அப்போ ரொம்ப நேரம் அது பாட்டுக்கு அப்படின்னு என்ன அது பாட்டுக்கு சினிக்கிட்டு இருக்குன்னு விட்டுருவீங்க. எம்ஏ எம்ஏ என்னச்சுன்னா என்ன மக்களே வேணும், இங்கே வாயா, என்னையா வேணும் அப்படி எப்படிங்க அப்படித்தானே? இப்படி தான் ஆண்டவர் ஆபத்து வரும்போது ரெண்டு பக்கமாக கூப்பிடக்கூடாது, பொதுவாக கூப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் கும்பிடுவேன். எப்படிங்க சில பேர் விடுற டைலாக் எப்படி? எல்லாத்தையும் கும்பிடுவேன், இந்த சாமிக்கு இந்த கண்ணு மாலை எடுத்து வச்சேன். கண்ணு மலரு அது எங்கே இருக்கும்? எங்கே வச்சிங்களோ அங்கே தான் இருக்கும். ஆனால் என் தேவனை இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிட்டு பாருங்க, என்கிட்ட சம்பளம் வாங்குற நீங்க உங்களை சம்பளம் கொடுக்க வைக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு. ஹல்லேலூயா. உண்மை, பிராக்டிகலி லைஃப் இதுதான். நீங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் சில விஷயங்கள் கண்ணிருந்தும் பாராது, காதிருந்தும் கேளாது, தொண்டை இருந்தும் சத்தமிடாது, முகமுகமாய் உங்களோடு பேசாது. நீங்க வச்ச இடத்துல தான் இருக்கும். என் தேவாதி தேவனை இருக்கிற இடத்திலிருந்து தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இடுக்கண் எல்லாவற்றிலும் அவைகளை நீங்களாக்கி ரட்சித்ததும் விடுதலை ஆக்கினது பார்த்து கொண்டே இருக்கிறதை விட உங்க வாயை திறந்து, ஓ அப்படிப்பட்ட தெய்வமாமே, இந்த ரெண்டு கண்ணு தெரியாதவரை நடத்துதாமே, இந்த ஊழியத்தை நடத்துதாமே, தொலைக்காட்சி ஊழியத்தை நடத்துதாமே, மாசத்துல இவ்வளவு பேருக்கு இத்தனை காரியம் கிடைக்குதாமே, எனக்கும் கிடைக்கும். கையை தட்டி சொல்ல கிடைக்க போகுது. அல்லேலூயா. சங்கீதம் 50:15 எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். 14 இருந்து நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டாவது முடிஞ்சா வாசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். அங்கேயும் போட்டிருக்கு, ஆபத்து நாளிலே யாரை நோக்கி கூப்பிடணுமா? அவரை நோக்கி கூப்பிடணுமா? கூப்பிட்டு பாருங்க ஐயா, நான் சொல்றேன், அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதனால தானே மோசஸ் ராஜதேவன் கூட ஒரு அழகான பாடுவாரு, கர்த்தரை நான் எக்காலமும் தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்பொழுதும் என் வாயினில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்பொழுதும் என் வாயினில் இருக்கும். நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லையே, நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லையே. அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் வாயினில் இருக்கும். நல்ல பாட்டு. ஆபத்து காலத்திலே, ஆபத்து காலத்திலே, சங்கீதம் 50:15 பாருங்க. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. எந்த காலத்திலேயாவது மனிதன் இப்படி சொல்லுவானாங்க? நல்லா இருந்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க பிரதர், நல்ல ஏதாவது விசேஷம் வச்சிங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க பிரதர், கொஞ்சம் கொட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தொந்தியை கூட்டிக்கிட்டு போகிறேன். ஆனால் என் தேவன் எப்படிங்க சொல்கிறாரு? ஆபத்து காலத்தில். அப்போ இங்கே காலம் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது ஒரு சடன் லிமிட்டெட் பீரியட் என்பது எல்லாருக்குமே என்ன காலமாக தான் இருக்கு? ஆபத்து காலம். அப்படி தானேங்க? அந்த காலத்தில் என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டில் போய் எக்கா எக்கா கதவை திறங்கக்கா, எக்கா கதவை திறங்கக்கா அப்படின்னு நிற்காத. என் ஆண்டவரிடத்தில் கரத்தை உயர்த்தி, பரத்தை நோக்க மனமற்றே பகடினானையா, பரத்தை நோக்க மனமற்றே பகடினானையா, பகடினானையா, பேரும் பாவி தானையா, தீய மனதை மாற்றவார் தூய. ஐயா, ஒரு நேரம் நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், ஒரு நேரம் நம்ம நோக்கி பார்க்காம இருந்துட்டேன். இப்போ இது எனக்கு ஆபத்து காலம், இப்போ என் குடும்ப நோயில் இருக்கிற காலம், இப்போ என் பிள்ளை பெரிய வியாதியில் இருக்கிற காலம், இப்போ என் பிள்ளை கடனுக்கு நோட்டீஸ் வந்திருக்கிற காலம், இப்போ என் பிள்ளை பிரிஞ்சு போய் தப்பான வழியில போய் இருக்கிற காலம். நான் உம்மை நோக்கி பார்க்கிறையா, நான் உம்மை தேடி வந்திருக்கிறையா.
அந்த யோசபாத் ஒருமுகப்படுத்தினது போல இந்த பீடத்துக்கு கீழே நான் ஒருமுகப்படுத்துறேன்னு சொல்லுங்க. உங்க வீட்டில் நடக்காத திருமணம் நடக்கும், கிடைக்காத லைஃப் கிடைக்கும், வராத சொத்து, இழந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் என் தேவ மகிமையை காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண. நடக்கும் பிரதர், நடக்கும் சிஸ்டர். என் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அந்த வசனத்தை முழுசா மடிச்சிருமானே, நல்லா இருக்கும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். இந்த உலகத்துல நான் சொல்றேன், மோசஸ் மாரியப்பன் நல்ல பாஸ்டரா கூட இருக்கலாம், இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட பாஸ்டரா இருக்கலாம், எனக்கு மேல இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் உங்க விஷயத்தை எடுத்து சொல்லுகிற ஒரு அம்பாசிடர், ஒரு தூதர்களை தவிர உங்களை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மன்னிக்கிறதற்கே மறுரூபம் எடுத்து மறுபடி உயிரோடு எழுந்து வந்த என் தேவனால் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. வாசிருப்பா. ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமே, இது மகிமைப்படுத்துகிற நேரம். இப்பமாவது என் ஆபத்துல நான் மனுஷனுக்கு என் மகிமையை கொடுக்க மாட்டேன். மனுஷனை ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா போய் ஐயா அம்மான்னு போய் கெஞ்சி நிற்க மாட்டேன். என் கர்த்தரிடத்துல என் ஆபத்தை சொல்லுவேன், அவர் என்னை விடுதலை படுத்துவார், அவரை நான் மகிமைப்படுத்துவேன். அந்த தீர்மானத்தோடு கடந்து போவேன். அவர் என்னுடைய மகிமையை வேறொருவருக்கு கொடேன் என்று சொன்னபடியினால் அவரே விடுதலையின் நாயகனாக, அவரே ரட்சிப்பின் தேவனாக, அவரே இக்கட்டில் ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றுகிற தேவனாக நிச்சயமா 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 இந்த ஆண்டு இறுதி வருகிற புதிய ஆண்டு எல்லாவற்றிலும் என்னோடு கூட இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்குங்க ஆபத்துல, யாருக்குங்க ஆபத்துல? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபத்தை சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆபத்தை சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். யாருக்கு ஆபத்து இல்லை சொல்லுங்க? ஆனா எல்லா பேரும் யாரை பார்த்து விடுதலை அடைஞ்சாங்க சொல்லுங்க? யாரை பார்த்து விடுதலை அடைஞ்சாங்க? தானியலுக்கு ஒரு சட்டம் வந்துச்சு, உங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுல. சம்பவத்தை சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன், தெரியும் உங்களுக்கு. ஏன்னா தானியல்னாலே நம்மால ஒரு பாட்டை டம் டம்னு அடிச்சிடுவான், சிங்க கவியோ அப்படின்னு. எங்கெங்க கூப்பிட்டான்? யாரை கூப்பிட்டான்? ராஜா, நான் உமக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை சொப்பனத்தை எல்லாம் சொன்னேன், திருப்பி கொஞ்சம் சரியில்லாமல் நீ என்ன பண்ணிவிட்ட, சிங்கத்துக்குள்ளே போய் போட சொல்றியப்பா. அப்படி போய் ராஜாட்ட சொன்னாரா? இல்லைங்க, இல்லை. அவர் என்ன சொல்றாரு? தேவனை துதித்து கொண்டு தீக்குள் சென்றதா, ஜீவனை பிடித்து கொண்டு மேலே வந்தன. அது என்ன பாட்டு சொல்லுங்க பாப்பா? ஜீவனுள்ள தேவனை துதிப்பார் யாருண்டோ, ஜீவனை அதற்கழிக்க இங்கு யாருண்டோ, ஜீவனைல தேவனை துதிப்பார் யாருண்டோ, ஜீவனை அதற்கழிக்க இங்கு யாருண்டோ. ஜீவனை துதித்து கொண்டு உள்ளே சென்றதால், தேவனை துதித்து கொண்டு உள்ளே சென்றதால், ஜீவனை பிடித்து கொண்டு மேலே வந்தன் மண்ணிலே. ஜீவனுள்ள 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 தேவனை துதிப்பார் யாருண்டோ, ஜீவனை அதற்கழிக்க இங்கு. கையை தட்டியா சும்மா உட்காந்துருக்குங்க. ஆமென். இன்னா செஞ்சாங்க அவங்க, என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாயா, அவன் அழகா அப்படியே துதிச்சுக்கிட்டு நின்னா. அங்க பார்க்குறான் எட்டி, ஐயோ நம்ம 3 பேத்த தூக்கி போட்டோம். எத்தனை பேர் வந்துட்டாங்க? எத்தனை பேர் வந்துட்டாங்க? உங்களை 2 பேத்த கணவன் மனைவியா இருக்கீங்கன்னு நினைச்சு உங்களை எவனாவது எவளாவது ஒடுக்கலாம். நான் சொல்றேன், உங்க கூட இருக்கிறவர் உங்களுக்கு சப்போர்ட் அனுப்பி இந்த சபையை போல கிறிஸ்துவ அறிந்த பிள்ளைங்க உங்களுக்கு துணை நிற்கிறத நீங்க பாப்பீங்க. ஏன்னா உங்களை விடுவித்ததும் உங்களை ரட்சித்ததும் உங்கள் ஆபத்துகளை மாற்றுவதும் என் தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வந்துருங்க 107ஆம் சங்கீதத்தில் 43வது கடைசி வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு அப்படியே முடிச்சிருவோம், எல்லாம் எழும்ப போகிறோம். 107ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம். இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும், அதாவது தாவீதனுடைய வாழ்க்கை குறித்தும் பின்னி பிணைந்திருக்கிற ஒரு சங்கீதம். அதனால தாவீதுக்குள்ள இருக்கிற தேவன் தான், இஸ்ரவேல் ஜனங்களின் தேவன் தான் நம்முடைய தேவனாக
இருக்கிற படியினால இந்த சங்கீதத்தை நீங்க எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை வாசிச்சிருந்தாலும் இன்னைக்கு ஆபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு உங்க ரட்சிப்பு முழுமையா நிறைவேறுவதற்கு என் தேவன் பேச சொன்னாங்க, பேசி இருக்கிறேன். கடைசி வசனம் வாசிமனே. இவன் ஞானம் உள்ளவனானோ அவர் இவைகளை கவனிக்காதவன். ஞானவான்கள், அதாவது ஞானவான்கள் நீங்க எல்லாம் இன்று முதல் யாரு? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் இன்றையிலிருந்து. ஏன் ஞானவான்கள் தெரியுமா? கர்த்தர் தான் ஆபத்தை மாற்ற முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கர்த்தர் தான் விடுதலையாக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கர்த்தரால் மட்டும்தான் உங்க ரட்சிப்பு நிறைவேறும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஞானவான்களா நீங்க இருக்கிறனால என்ன கிடைக்குது? கிருபை கிடைக்குது. அப்படித்தானே போட்டிருக்கதுல? நீங்க வீட்டில் இருக்கும்போது படிச்சுக்கோங்க. நீங்க இனிமே நான் என்னையா செய்ய முடியும், நான் எப்படியா இந்த ஆபத்திலிருந்து மீண்டு வர போறேன், எனக்கு என்னையா முடியும், எனக்கு என் பாடு எப்பவும் இப்படித்தாயா இருக்கும், இந்த வருஷம் இப்படித்தேன், அடுத்த வருஷம் இப்படித்தேன், போன வருஷம் இப்படித்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இனி போய் நீங்க சொல்லுங்க, இல்லை இல்லை, நான் ஞானவான், தேவ கிருபையை பெற்ற மனிதன், தேவன் தந்த விடுதலையை ருசிக்க போற மனிதன், தேவன் ஆபத்தை மாற்றுவதற்காக எனக்கு நான் கூப்பிடும்போது என்னை தப்புவிக்கிறவராக வருவார், அது ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு அவர் தெளிவா என்கிட்ட பேசிட்டாரு. ஆகையினால் எந்தெந்த காலம் எந்தெந்த சூழ்நிலையில என் வாழ்க்கையில ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட போறேன், அவர் எனக்கு உதவி செய்வாருங்கிற நம்பிக்கையோடு என்னோடு சேர்ந்து எழும்பி நின்று ஜெபிக்க போறீங்க. புது வருஷத்துல பாருங்களேன், நீங்க எல்லாரும் அப்படியே செவ்வையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோட, கோணல் மாறின ஒரு அனுபவத்தோட, இருள் மாறின ஒரு அனுபவத்தோட, சமாதான குறைவெல்லாம் எடுத்து போட்டு சந்தோஷம் வந்த காரியத்தை என்கிட்ட, என் ஆண்டவர்கிட்ட சாட்சியா கொண்டு வர போறீங்க. வலது கரத்தை உயர்த்தி அப்படி செய்ய போற தேவனுக்கு நன்றி 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 சொல்லுவோமா? எல்லாம் எழும்பிருங்க, எல்லாம் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. இப்ப கூப்பிட்டு ஒப்பு கொடுக்க போறேன். உங்க எல்லாத்தையுமே நான் ஒப்பு கொடுக்க போறேன், உங்க எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க போறேன். ஏன்னா இந்த ஆபத்து காலத்திலே நீங்க வாழ்ந்தேன்னு சொல்லக்கூடாது. இந்த 2025ஓட ஆபத்தின் காலம் முடிஞ்சிச்சுன்னு சொல்ற பிள்ளைங்களா நீங்க மாறணும். கரங்களை தட்டி நான் கூப்பிட போறேன், நான் கூப்பிட போறேன், நான் கூப்பிட போறேன், அது எனக்கு மாறப்போகுது. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தலை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தலை கேட்டு விடுதலை தருபவரே. பாடு என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா இரண்டாம் நாளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாம் உங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி. பாடு. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டி. துரோகியாய் துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். ஆமென். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு இக்கட்டில் நீக்கி விட்டீர். ஆமென். என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா, இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே பாடு. ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஓ ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே அவருக்கே துதி கனம் மகிமையுமே. எல்லா வாயை திறந்து 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 மகிமையுமே. இயேசுவே உமக்கே செலுத்துகிறோம். இன்னொரு முறை துதி கன மகிமை. டாடி இயேசுவே உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் 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 மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோத்தி பலிதனை செலுத்தி ஆராதனை செய்க. ஓ நல்ல கையை அசைச்சு கால அசைச்சு தேவ மகிமை இப்பொழுதே உங்களுக்கு எல்லா ஆபத்துகளில் இருந்து விடுதலை பெற்றதை பார்க்க போறீங்க. கைகளை நல்லா உயர்த்தி வானத்துக்கு நேரா என் இயேசு ராஜா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. எல்லா வானத்துக்கு நேரா கைகளை உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். எங்க ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க இக்கட்டுகள் எல்லாவற்றிலும் விடுதலை ஆக்கி விட்டீரே ஸ்தோத்திரம். எங்க ரட்சிப்பு நிறைவேறுகிற வழியை சகோதரனை கொண்டு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் யோசபாத் உமக்கு நேராக முகத்தை திருப்பினபடினா அவன் வாழ்க்கையிலே கொள்ளையாடினதை போல இப்பொழுதே என் முகத்தை உமக்கு நேராய் நீக்கிற என் குடும்பத்துக்கு விரோதமாய் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் என் பிசினஸுக்கு விரோதமாய் என் ஊழியத்துக்கு விரோதமாய் என் அரசாங்க உத்தியோகத்துக்கு விரோதமா நான் வாங்கி வச்சிருக்கிற நிலத்துக்கு விரோதமா எனக்கு விரோதமா ஏறெடுக்கப்பட்டிருக்கிற கோர்ட்டு கேஸ் வழக்குக்கு விரோதமாய் எல்லாவற்றிலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிடுறது மட்டும் இல்ல நீ செய்வீர் என்று நம்புறேன். விடுதலையாக்கும்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய ஃபைல் மூவ் ஆக போகுது. கரங்களை தட்டி அநேக பிள்ளைகளுக்கு வராத காரியத்தில் ஒரு மிகப்பெரிய டெலிவரன்ஸ் நடக்க போகுது. பென்ஷன் வராத பிள்ளைகளுக்கு, ரிட்டையர்ட் ஆகி அநேக நாட்களாய் பணபலன்கள் கிடைக்காத பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் இந்த நாட்களிலே நீங்க பார்க்கிற நாட்களிலே நீங்க விசுவாசித்தா அது இருந்தா என் பிள்ளை பாப்பான், அது இருந்தா என் மருமக பாப்பான்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் அதை கொண்டு உங்களை போஷிக்க போகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி அது உங்க குடும்பத்தில் வாங்கின எல்லா கடன்களையும் அடைக்க போகுது. கடைசி காலத்தில் வாடகை வீட்டில் இருக்கிற உங்களை சொந்த வீட்டுக்கு அனுப்ப போகுது. கைகளை தட்டி கைகளை தட்டி பிள்ளைக்கு திருமணத்துக்கு பணம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். பணம் தாயா பிரச்சனைன்னு சொல்லுவீங்க இப்போ, ஆனா இனிமே நீங்க அப்படி சொல்ற வார்த்தையை என் தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அது என்கிட்ட திட்டமும் தெளிவுமாய் பேசிட்டார். இல்ல இந்த சகோதரனோட பேசுகிறது மனுஷன் நினைச்சா நடக்காது. தேவன் தேவன் தேவனுடைய வார்த்தை அதுதான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுதான் பேசிக் கொண்டிருக்கிறது, அதுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செயல்பாடின் வெளிப்பாடுதான் இந்த ஊழியம், இந்த தோத்திர கூட்டம். நான் தோத்தரிக்கிற இயேசு ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதி, ஜீவ ரட்சணியை செய்ய வந்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள உயிருள்ள எனக்கு கேட்கல ரிமனானா, உயிருள்ள எனக்கு கேட்கல, உயிருள்ள உயிருள்ள நாளெல்லாம் நித்த நித்தம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா கைய தட்டி நல்லா கைய தட்டி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே.
கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் தோத்திர பண்டிகையிலும் கூட எத்தனையோ ஆபத்துகளில் 12 மாதமும் நடத்தினீர், இனியும் நீ நடத்தி விடுதலையாக்குவீர் என்றும், ரட்சிக்கப்படுவதற்கு அநேக தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற நாட்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கும் உம்மை மாத்திரம் நோக்கி கூப்பிட சொல்லி நீங்க கற்றுக் கொடுத்ததை உம்முடைய சமூகத்திலிருந்து இந்த அடிமை வைத்திருக்கிறேன். அப்பல்லோ நட்டாங்க, பவுல் நீர் பாய்ச்சினாங்க. வேலையை செய்கிற கர்த்தர் இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் வேலையை செய்து 1 மாசம் கூட குறைவில்லாமல் நிறைவை காணும்படி செய்திருக்கிறீங்க. இந்த ஆராதனையில் திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்கும் அப்படியே ஆபத்து காலம் முடிந்து போச்சு பிரதர், வருமானம் வந்துச்சு பிரதர், சுகம் வந்துச்சு பிரதர், கடன் மாறிச்சு பிரதர், திருமணம் நடந்துச்சு பிரதர், கர்ப்பத்தின் கனி கிடைச்சிச்சு பிரதர், சொந்த வீட்டுக்கு போக போறேன் பிரதர்ன்னு சொல்லி என்கிட்ட தகவல் மட்டும் இல்லையா, உம்மை மகிமைப்படுத்துகிற உமக்கு தோத்திர காணிக்கைகளை படைக்கிற பிள்ளைகளாய் மாற நீங்க கிருபை செய்யுங்க. நான் யாருடைய முகத்தையும் பார்க்கல, நிறத்தையும் பார்க்கல, மனதார நீங்க கொடுத்த இந்த பீடத்தில் நின்று, நீங்க கொடுத்த இந்த திருச்சபையிலிருந்து, நீங்க கொடுத்த இந்த பணியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.